ஹலோ, நான் இப்போ எறா தொக்கு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான 1 கிலோ எறா வாங்கி வச்சுருக்கோம். இதற்கு 6 வெங்காயமும் 5 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ எறாவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம் 250 கிராம். அதையும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், 3 கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குங்க. வதங்கின உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினா உப்பு போட்டு வதக்குங்க. நான் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ திறந்துட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட போகிறேன். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கிடுச்சு. நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிளகாத்தூள் இதுக்கு தேவையானது போடுறேன். 4 ஸ்பூனு மிளகா, தனியா எல்லாம் கலந்தது இது. மிளகு பொடி, சோம்பு, சீரகப்பொடி எல்லாம் சேர்ந்தது இது. நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே எறாவை ஆட் பண்ணிக்கலாம். எறாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான 500 ml தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதை வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.